காலை வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் 5 வந்த பாதை. இப்போ வந்த பாதை அப்படின்னா என்ன? நம்ம இது வரைக்கும் 4 பாடங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாடத்தில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்த பாதை. நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதை தான் நம்ம இந்த பாடத்தில் திரும்ப பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12. என்னென்ன எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்துக்கள்? உயிரெழுத்துக்கள். இப்போது நான் ஒரு எழுத்தை எழுதி காட்டுறேன். என்ன எழுத்துன்னு சொல்கிறீங்களா? இப்போ இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது ஏ. இந்த எழுத்து ஏ. இது ஈ. இந்த எழுத்து ஊ. இது என்ன எழுத்து? ஊ. இது என்ன எழுத்து? ஐ. இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன எழுத்து? ஈ. இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன எழுத்து? ஔ. இப்போது இந்த உயிரெழுத்துக்கள், இந்த 12 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? 12 எழுத்துக்களையும் உங்களுக்கு பார்க்காம எழுத தெரியணும். எந்த எழுத்து கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அந்த எழுத்துக்களை நல்லா பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும். இப்போது அந்த உயிரெழுத்துக்களில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைகள் இருக்குது? உயிரெழுத்துக்களில் 2 வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள்? குறில், நெடில். குறில், நெடில். இப்போ குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? குறில் 5, நெடில் 7. அந்த குறில் எழுத்து என்னென்ன எழுத்து? குறில் ஆ, இ, உ, ஏ, ஓ. ஏன் அதை குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம்? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். என்னென்ன குறில் எழுத்துக்கள்? ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். அடுத்து நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்துக்கள்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த சத்தம் புரியும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஓசை நெடில் எழுத்துக்கள் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், அப்படியே நீண்ட ஓசையை கொண்டு சொல்லுவோம். ஆ, ஈ அப்படி சொல்கிறோம்லே, அதான் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். இப்போ குறில் எழுத்துக்கள் எத்தனை? குறில் 5, நெடில் 7. இந்த குறில் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிரெழுத்துக்கள் 2 வகைகள், குறில், நெடில். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது? ஆயுத எழுத்து 1. அது என்ன எழுத்து? அக்கு. இந்த அக்குக்கு இன்னொரு பேர் என்ன? தனிநிலை அல்லது முப்பார் புள்ளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. என்னென்ன எழுத்துக்கள் வேணும்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இப்போ அந்த 18 எழுத்துக்கள் சொல்லியாச்சா? இப்போ இந்த 18 எழுத்துக்களை நான் ஒரு எழுத்தாக எழுதி காமிச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிச்சி என்ன எழுத்து அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இது என்ன எழுத்து? இர். இது என்ன எழுத்து? இம்.
இது என்ன எழுத்து? இன். இது இஞ்ச். இது இக். இது இங். இது என்ன எழுத்து? இக். இது இச். இது இட். இது என்ன எழுத்து? இத். இது ஈ. இது இப். இது இம். இது இந்து. இது என்ன எழுத்து? இல். இது இல். இது என்ன எழுத்து? யு. இது என்ன எழுத்து? இர். இது என்ன எழுத்து? இன். இப்படி இந்த 18 எழுத்துக்களையும் ஒரு எழுத்தாக உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்? அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும். அதோட உங்களுக்கு 18 எழுத்துக்களையும் எழுதவும் தெரியணும். அடுத்தது இந்த மெய் எழுத்துக்களின் வகைகள். இந்த மெய் இப்போ உயிரெழுத்துக்களின் வகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மெய்யெழுத்துக்களின் வகைகள். மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன வகை? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட தபர. கசட தபர உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறக்கா இந்த மாதிரி சொல்லுவோம். கசட தபர. இப்போ இந்த எழுத்துக்கள் மேலே புள்ளி வச்சா என்ன வரும்? கா மேலே புள்ளி வச்சோன்னா இக், இச், இட், இத், இப், இர். இந்த எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள். மெல்லினம் என்னென்ன? ஞஞன நமன. ஞஞன நமன. இப்போ ஞா மேலே புள்ளி வச்சோன்னா இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன். அடுத்தது இடையினம். இடையின எழுத்துக்கள் என்னென்ன? எரல வளல. எரல வளல. இப்போ யா புள்ளி வச்சோன்னா இ, இர், இல், இவ், இல், இல். இந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இடையின எழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள் இப்போ வகைகள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18. இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்னா? கசட தபர. மெல்லினம் ஞஞன நமன. இடையினம் எரல வளல. இப்போ ஒரு எழுத்தாக பார்க்கலாம். வல்லின எழுத்துக்கள். இப்போ வல்லின எழுத்துக்கள்லாம் எப்படி சொல்லுவோம்? இப்போ வல்லின எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம்? முதல்ல வல் ப்ளஸ் இனம். வல் ப்ளஸ் இனம் வல்லினம். இப்போது வல்லினம் அப்படின்னா என்னென்னா, வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்களை வல்லினம் என்றழைப்பர். வல்லினம்னா அதோட ஒலி எப்படி இருக்கும்? வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்களை வல்லினம் என்றழைப்பர். வலிய ஓசை உடையதால் இவை வல்லின எழுத்துக்கள் அல்லது வல் எழுத்துக்கள் என்றும் கூறுவர். அதில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்? வல்லின எழுத்துக்கள் கசட தபர. அதை எப்படி சொல்லலாம்? இக், இச், இட், இத், இப், இர். இந்த எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள். இப்போ மெல்லினம் அப்படி எப்படி பிரிக்கலாம்? மெல்லினம் மெல் ப்ளஸ் இனம் அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மெல் ப்ளஸ் இனம். மென்மையாக ஒலிக்கும் எழுத்துக்களை மெல்லினம் என்றழைப்பர். மெலிய ஓசை உடையதால் மெல்லின எழுத்துக்கள் அல்லது மெல் எழுத்துக்கள் என்றும் கூறுவர். இப்போ மெல்லின எழுத்துக்களோட ஒலி எப்படி இருக்கும்? மென்மையாக ஒலிக்கும் எழுத்துக்களை மெல்லினம் என்றழைப்பர். என்னென்ன எழுத்துக்கள்? ஞஞன நமன. அதை எப்படி சொல்லலாம்? இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். அடுத்தது இடையின எழுத்துக்கள். இப்போ இடையினம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இடை ப்ளஸ் இனம். இடை ப்ளஸ் இனம் இடையினம். வன்மையாக ஒலிக்கும் மென்மையான ஒலிக்கும் இடையில் ஒலிக்கும் ஓசையுடையதால் இடையினம் என்றழைப்பர். வன்மையான ஒலிக்கும் மென்மையான ஒலிக்கும் இடையில் ஒலிக்கும் ஓசையுடையதால் இடையினம் என்றழைப்பர். வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையில் உள்ள எழுத்துக்களை இடையின எழுத்துக்கள் அல்லது இடை எழுத்துக்கள் என்றும் கூறுவர். அந்த இடையின எழுத்துக்கள் என்னென்ன? எரள வளல. அதை எப்படி சொல்லலாம்? இ, இர், இல், இவ், இல், இல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம்? 3 வகையாக பிரிச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ அந்த ஒரு எழுத்துக்களையும் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? இதுதான் என்ன வந்த பாதை பாடம். இப்போ நம்ம அடுத்த பாடம்
மெய் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.